கோவை கொடிசியா வளாகத்தில் இந்திய ராணுவ தளவாட கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. இதில் விமானப்படை, தரைப்படை, கப்பற்படைகளில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள், பாதுகாப்பு கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி 40க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு இங்கு பல்வேறு தனியார் கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களின் பல்வேறு படைப்புகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இங்கு வரும் பொதுமக்களுக்கு அனுமதி என்பது இலவசமாகும். இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் இந்த ஒவ்வொரு பொருட்களை குறித்தும் அதன் பயன்பாடுகள் என்ன, அதன் செயல்முறைகள் என்ன என்பது குறித்து விவரமாக எடுத்துரைத்து வருகின்றனர். தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் இது குறித்து கேட்கலாம். தற்பொழுது இங்கிருக்கும் பொதுமக்களிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த கண்காட்சியானது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு சார்? இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒன்று. அது நமது இந்திய இராணுவமானது சாதாரண உலகத்தரம் வாய்ந்த ஒன்று. இது மிக முக்கியமாக ஒவ்வொரு இளம் குழந்தை முதல் வயது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கொடிசியா வளாகத்திலே கோயம்புத்தூரில் போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 2 நாள் மட்டும் பட்டாது. என்னுடைய ஆசை இன்னும் ஒரு 2 நாள் கூட இருந்து எல்லா மனிதர்களும் பார்த்து பயனடையணும். நம்ம இந்திய இராணுவத்தினுடைய வலு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஆர்மி மேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உடல் புத்துணர்வு அடைகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இராணுவத்திலும் அவ்வளோ ஆக்டிவாக நம்ம இந்திய பார்டரில், அதாவது பாதுகாப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன வெப்பன்ஸ் உபகரணங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம காப்பாற்றுறாங்கிறது ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த ஏற்பாடு பண்ணிய கொடிசியா வளாகத்துக்கும் இந்திய இராணுவத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சண்முகசுந்தரம், கோயம்புத்தூர். வணக்கம். தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய இன்னொரு பொதுமக்களிடமும் கேட்கலாம். அவர் குழந்தைகளுடன் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்து தற்போது அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், குழந்தைகளுடன் இந்த கண்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க, இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். மடத்துக்குளம் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கேன். நேற்று தான் நியூஸ்ல பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப இதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ராணுவ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ராணுவ தளவாடங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் இங்கே நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சார். இது நான் ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் இதை பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஃபேமிலியோடு எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். ஓகே. வணக்கம். கோவை கொடிசியா வளாகத்தில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நான் பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ஒவ்வொரு பொருட்கள் குறித்தும் விவரமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர். தற்பொழுது இங்கு பல்வேறு வகையான பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பொருட்களை பொதுவாக பொதுமக்கள் தொலைக்காட்சிகளிலும் சினிமா சேனல்களிலும் தான் பார்த்திருப்பார்கள். ஆனால் தற்பொழுது இதனை நேரடியாக பார்ப்பது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பொதுமக்களும் இந்த கண்காட்சியை மேலும் அடிக்கடி கோவையில் நடத்த வேண்டும் என்பது கோவை மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. நிச்சயமாக தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள். டெமோ காட்சிகளானது குறிப்பிட்ட இடைவெளியில் நடைபெற்று வருகிறது. இந்த டெமோ காட்சிகளில் போர் நடக்கக்கூடிய காலங்களில் என்னென்னவெல்லாம் செய்கிறார்கள், எவ்வாறு போரில் ஈடுபடுகிறார்கள் என்பது குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கங்களாக அளிக்கப்பட்டு வருகிறது. என் பேர் லோஹித் அஸ்வகேன். நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இப்போ அவங்க கன்னில் கொடுக்குறாங்கங்க. அது தூக்கி பார்க்கறது தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இது பீம் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா. அது நிறைய இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவங்க செய்கிற ஓன் ஜெட்ஸ், ராக்கெட்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? இப்போ நேரில் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு கேம் விளாண்டுங்காட்டி கொஞ்சம் கன்ஸ் பேரில் தெரிஞ்சிருக்கு, அதனால கேம்லாம் அதிகமாக இல்லை கொஞ்சம். கோவை கொடிசியா வளாகத்தில் இந்திய ராணுவ தளவாட கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த இந்திய ராணுவ தளவாட கண்காட்சியில் விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நவீன கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இங்கு ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான பாதுகாப்பு உபகரணங்கள், உடைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு பல்வேறு வகையான துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அது குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அனுமதி என்பது இலவசமாகும். அதே சமயம் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒவ்வொரு துப்பாக்கிகள் குறித்தும் வெடிகுண்டுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அதனை நாம் பார்த்து வருகிறோம். அதனை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த கண்காட்சி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க எப்படி ஃபீல்? ஸோ இது ஆப்வியஸாக இது ஃபர்ஸ்ட் டைம்
ஸோ இந்தியன் ஆர்மியோட ஒரு யூனிக்கான ஸ்டெப். ஏன்னா இது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸான எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்தியன் ஆர்மியில், ப்ளஸ் மற்ற டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்னென்ன எக்யூப்மெண்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லான சிஸ்டம் தான். நிச்சயமாக இதே போன்று பல்வேறு தனியார் அரங்குகளும் வந்து அமைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தனியார் அரங்குகளில் தனியார் கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றனர். தற்பொழுது நாம் இந்திய ராணுவத்தினரின் சாகச செயல்முறை விளக்கத்தினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா வந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய ராணுவத்தினர் வந்து எவ்வாறு சாகச பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர் என்பது குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கங்களாக அளித்து வருகின்றனர். பொதுமக்களும் அதனை ஆர்வமுடன் வந்து பார்த்து வருகின்றனர். தற்பொழுது அதனை வந்து நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் இந்திய ராணுவத்தினரின் இந்த சாகச பயிற்சிக்கான செயல்முறை விளக்கத்தினை வந்து பார்த்தோம். இங்கு இருக்கக்கூடிய ராணுவத்தினர் போர்க்காலங்களில் எவ்வாறு செயல்படுவது, எதிரிகள் மீது எவ்வாறு தாக்குவது என்பது குறித்து விளக்கமாக பொதுமக்களுக்கு வந்து செய்து காண்பித்தனர். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துப்பாக்கிகள் மற்றும் கருவிகள் வந்து பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. அனைத்து பொதுமக்களும் வந்து இங்க இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை கையில் எடுத்து வந்து கையாளுவதற்கும் வந்து அனுமதியானது அளிக்கப்பட்டு வருகிறது.